சார் 2024ஓட பட்ஜெட் தாக்கல் வந்து அறிக்கை பண்ணியிருக்காங்க. அத பத்தின உங்க கருத்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? இந்தியாவுடைய பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பத்தி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. சோ அதனால நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எஃபிஐ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, வந்துட்டு உடனே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளில போகணும்னாக்க நீங்க வந்து ஒரு 2 மாசத்துக்குள்ள 100 ரூபாய் பண்றீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க என்ன பொறுத்த அளவுக்கு அது வந்து 20 ரூபாய் வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். எந்த செக்டார் ஆர் ஸ்கீம்ல வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்றது வந்து சேஃபா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு செக்டர் வந்து நேத்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கும் ரொம்ப நல்லா போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தா நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க. விலைவாசி வந்து கட்டுக்குள் தான் இருக்கு. அது ரியாலிட்டியை பார்க்கும்போது அது கரெக்டுங்களா? வருடமாக லாஸ்ட் 24 இயர்ஸ்க்குள்ள டேட்டா பாயிண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் டாக்டர் ஏவி செந்தில் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட 2024ஓட பட்ஜெட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. சார் 2024ஓட பட்ஜெட் தாக்கல் வந்து அறிக்கை பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அதை பத்தின உங்க கருத்து கொஞ்சம் சொல்ல முடியுமா? என்ன பொறுத்த அளவுக்கு இந்த பட்ஜெட் வந்து ஒரு 7 out of 10 அப்படின்னு சொல்லுவேன். ஓவராலா பாத்தீங்கன்னாக்க இந்த 7 அப்படிங்கிற ரேட்டிங் வந்து எல்லாருக்கும் பொருந்துமான கண்டிப்பாக இது பொருந்தாது. இப்ப நான் ஒரு salaried கிளாஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க எனக்கு ஒரு மாசம் சென்னையில இருக்கேன், ஒரு ஒரு 50,000 சம்பளம் வருது, 1,00,000 ரூபாய் சம்பளம் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இந்த பட்ஜெட்னால என்னுடைய ரேட்டிங் வந்து 3 out of 10 தான் சொல்லுவேன். ஏன் அந்த மாதிரி salaried கிளாஸ்க்கு 3 out of 10, 4 out of 10 தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க நம்ம வந்து வாங்குற எங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எல்லாம் ஒன்றும், அதாவது எம்ப்ளாயீஸ்க்கு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எல்லாம் ஒன்றும் இன்க்ரீஸே ஆகல. சோ ஒரு 25,000 தான் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் பத்தி அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. சோ அதனால நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, salaried கிளாஸ்க்கு இந்த பர்டிகுலர் பட்ஜெட்ல ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் கிடையாது. அது வேற இல்லாம நான் ஏதோ ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் பண்றேன், ஒரு அவசரத்துக்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை விற்கிறேன், இல்லைன்னா ஷேரை விற்கிறேன் அப்படின்னா ஒரு 1 இயருக்குள்ள விற்கிறேன் அப்படின்னாக்க 20% வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. நான் வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சோழிங்கநல்லூர்ல ஏதோ ஒரு உள்ள வந்து நான் வந்து ஒரு பிளாட் வந்து ஒரு 50 lakhsக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன். அது இன்னைக்கு வந்து ஒரு 60 lakhsக்கு போகுதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா 5 வருஷத்துல ப்ராப்பர்ட்டி பிரைஸ்லாம் பிளாட்லாம் அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. சோழிங்கநல்லூர் வந்து கொஞ்சம் உள்ள இருக்கு. ஒரு 2 BHKன்னு வச்சுக்கலாமே. இப்ப நான் அந்த வீடை நான் இன்னைக்கு வித்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க கேபிட்டல் கெயின்ஸ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. சோ என் பையனையோ பொண்ணையோ நான் படிக்க வைக்கிறதுக்காக அந்த பிளாட்டை நான் விற்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட 50 லட்சத்துக்கு வாங்கி நான் 60 லட்சத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் கூட ரெக்கவரி ஆயிருக்காது. பிளஸ் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வர்ற 10 லட்சத்துக்கு நீங்க வந்து 12.5%, 1,25,000 நீங்க வந்து கேபிட்டல் கெயினா கட்டுங்க, அது ஒரு 5 வருஷத்துக்குள்ள. அண்ட் நான் வந்து அதுல ஒன்றும் பெருசா கெயினே இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா நான் ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கேன், எனக்கு வந்து எந்த விதமான கெயினும் இல்லை. அப்ப ஏன் சார் 7 out of 10 கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க ஒரு பிசினஸ் மேனா இருக்கேன், நான் வந்து ஒரு MSME-யா இருக்கேன், இல்லைன்னா ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கேன், இல்லைன்னா நான் ஒரு பெரிய கார்பரேட்ல ஒர்க் பண்றேன், ஒரு டாப் 500 கார்பரேட்ஸ்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ்ன்னு எல்லா இடத்துலயும் வந்து இந்த ப்ராஃபிட்ல 1% வந்து கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு 1% வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை தூக்கி நீங்க வந்து இன்டர்ன்ஸ் கூட கொடுத்து உங்களுடைய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களுக்கு பினிஷிங் ஸ்கூல் மாதிரி பண்ணலாம், 5,000 rupees கூட நீங்க யூஸ் பண்ணலாங்கிறாங்க. சோ அதனால என்ன ஆகும்னா ஒரு யூத் ரிலேட்டடா அது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, அதாவது அவங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அது வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அதே மாதிரி எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், நான் ஒரு ஸ்டார்ட் அப் பண்றேன், எனக்கு ஒரு 50 பேர் நான் வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு என்ட்ரி லெவல்ல ஒரு ஒரு மெக்கானிக்கோ ஒரு ஏதோ சம் ஸ்மால் இதுக்காக நான் ஆள் எடுக்கிறேன் அப்படின்னாக்க இவங்க இந்த அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நான் வந்து ஐ வில் கிவ் த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட், எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் சரி எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் சரி 3,000 ரூபாய் ஒரு மாசத்துக்கு மாறி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பெனிஃபிட் வந்து எனக்கு என்னமோ அது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேட் பண்ற மாதிரியான ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே சார். அதே மாதிரி வந்து கோல்டுனுடைய இம்போர்ட் டியூட்டியை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பாக்குறேன். ஓகே சார். இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்சட் ரிவ்யூவா இந்த பட்ஜெட் அறிக்கையில வந்து தமிழ்நாடுங்கிற பேரே இல்ல அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது எஃப்எம் வந்து மினிஸ்டர் வந்து அதை பண்ணும்போது ஒரே ஒரு வேர்டு வந்து சென்னைங்கிற ஒரு வேர்டு வந்து யூஸ் பண்ணாங்க.
அதாவது விசாகப்பட்டினம் டு சென்னை காரிடார் அப்படின்னு ஒரு ஒரு வேர்டை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க. தமிழ்நாடுங்கிற வேர்டு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முதலமைச்சரும் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மைதான். அது தமிழ்நாடு அப்படிங்கிறது இல்ல. சோ நம்ம எஃப்எம் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு ஒரு பட்ஜெட்டை ப்ரிப்பேர் பண்றது வந்து இந்தியா லெவல்ல கொடுத்திருக்காங்க. பட்ஜெட் வந்து இந்தியா லெவல்ல கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து என்ன சொல்றதுன்னா, ஏதாவது ஒரு ஸ்பெசிபிக் திட்டத்துக்கு சொல்லியிருக்கலாம். அதாவது தமிழ்நாட்டுல நாங்க இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருக்கலாம். ஓகே. பட் எனக்கும் அது வந்து ஒரு வருத்தம் தான். ஏன் சொல்லல? எந்த விதமான ஒரு இதுவும் சொல்லல அப்படிங்கிறது எனக்கும் ஒரு வருத்தம் தான். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாம், ஹிமாச்சல் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ள நிவாரணம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனியா வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டிலயும் வந்து இந்த மாரி பிரச்சனை இருந்துச்சு. நமக்கும் வந்து ஆக்சுவலா ஒதுக்கியிருக்கணும். பட் வந்து ஒதுக்கல. அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட கருத்தா இருக்கு. அத எப்படி பார்க்குறீங்க சார்? ஆமா. இந்த தடவ வந்து வாட்டர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கிறதுக்காக வந்து நெறைய வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த ரெயின்ஸ் வந்தது, வெள்ளம் மாரி எல்லாம் வந்ததுன்னா, அதனால நெறைய டேமேஜஸ் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக வந்து வாட்டருக்காக குடுக்குறேன்னு சொல்லி சொல்றாங்க. ஈவன் அது மட்டும் இல்ல 2 ஸ்டேட்டுக்கு வந்து நல்ல பணம் தரேன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து ஒரு 15,000 கோடி, பீகாருக்கு வந்து 26,000 கோடிலாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இத எப்படி பார்க்கணும்? நான் இத எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,00,000 கோடி 11,00,000 கோடி இருக்கு. சோ அந்த 10,00,000 கோடி 11,00,000 கோடி அதுக்கு அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா 11. சோ 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா 21,00,000 கோடி இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து தமிழ்நாட விட்டுட்டு அவங்களால எதுவுமே கொஞ்சமாவது கண்டிப்பா ஒரு அலோகேஷன் வரும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் வந்து சென்னை மெட்ரோ ரயில் வந்து அபிஷியல்ஸோட கொஞ்சம் பேசிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க சொல்றாங்க இந்தியா உள்ள நெட்வொர்க் பாத்தீங்கன்னாக்க சென்னை மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான நெட்வொர்க்னா டென்சிட்டி, ஹை பாப்புலேஷன், ரோட்ஸ்லாம் ரொம்ப சின்ன ரோட்ஸ். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து 118 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு அப் அண்ட் ரன்னிங்ல ஒரு ஒரு ரயில் வந்து ஓடிட்டு இருக்கு. எண்ணூர் திருவொற்றியூர் வரைக்கும் கூட இந்த சைடுல போறது. இந்த பக்கம் மீனம்பாக்கம் வரைக்கும் போறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வேற பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வந்து கண்டிப்பாக ஒரு கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் தமிழ்நாடுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள். ஓகே சார். இப்போ வந்து இந்த 2024 இந்த பட்ஜெட் அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, நேத்தும் வந்து மார்க்கெட் கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 79,000 டாட் சென்செக்ஸ் பாத்தீங்கன்னா 79,000 டாட் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த அளவுக்கு இது வந்து ஒரு 2, 3 விஷயத்த அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்க, லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து 10% இருந்து 12.5% இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. 12 மாசத்துக்கு மேல இருந்ததுன்னா. சோ இது வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு வேணா சொல்லலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னாக்க, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அது வந்து முன்னாடி 15% இருந்தது. அதை வந்து இப்ப 20% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி எஃப் அண்ட் ஓ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனுடைய செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ அதனால வந்து இப்ப வந்து ஒரு எஃபிஐ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. வந்துட்டு உடனே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வெளில போகணும்னாக்க நீங்க வந்து ஒரு ₹100 நீங்க பண்றீங்க. ஒரு 2 மாசத்துக்குள்ள ₹100 பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க என்ன பொறுத்த அளவுக்கு அது வந்து ₹20 வந்து நீங்க கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். சோ அப்போ வந்து முன்னாடி ₹15 கட்டிட்டு இருந்தேன். இப்ப ₹20 கவர்மெண்ட் கட்டணும் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சப்டியூடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கரண்ட் சிச்சுவேஷனுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம், எந்த செக்டார் ஆர் ஸ்கீம்ல வந்து இப்ப இன்வெஸ்ட் பண்றது வந்து சேஃபா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம இப்ப எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் குடுத்தாலும் நம்ம வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ், 12 மந்த்ஸ் அந்த மாரி ரேஞ்சில தான் பார்க்கணுமே தவிர, 5 இயர்ஸ், 10 இயர்ஸ், 15 இயர்ஸ்க்கு பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு செக்டர் வந்து முன்னாடி ஒரு மாதிரி இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னாக்க, இன்னைக்கு வந்திருக்க அந்த பட்ஜெட்ல கேபிட்டல் கெயின்ஸ்லாம் டாக்ஸபிள் அப்படின்னா யாராவது 2வது வீடு வாங்குவாங்களா, 3வது வீடு வாங்குவாங்களான்னா யோசிப்பாங்க. ஏன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வேற கிடையாது. சோ அதனால கொஞ்சம் ரொம்ப யோசிப்பாங்க. சோ ஒவ்வொரு இந்த பட்ஜெட்லாம் வந்து அடுத்த பட்ஜெட் அடுத்த பிப்ரவரியிலே வந்துரும். பிப்ரவரி 2025லயே வந்துரும். கிட்டத்தட்ட ஒரு 7 மாசத்துல அடுத்த பட்ஜெட் வந்துரும். சோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து பாத்தீங்கன்னா இந்த டைட்டன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணிச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கும் ரொம்ப நல்லா போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா திடீர்னு பார்த்தா கோல்டுனுடைய இம்போர்ட் டியூட்டியை வந்து குறைச்சிருக்காங்க. ரேட் எல்லாமே நேத்து வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆயிருந்துச்சு. ₹2,000 கிட்ட ரெடியூஸ் ஆயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ₹250 ஒரு கிராமுக்கு வந்து குறைஞ்சிருக்கு. டெஃபினட்டா அது வந்து பையிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ். கரெக்ட். சோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பர்டிகுலர் செக்டர்ல எப்ப பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு கொஞ்சம் நல்ல ஃபோக்கஸ் கொடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் பட்ஜெட்ல. சோ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த செக்டர் பிஎஃப்எஸ்ஐ கண்டிப்பாக இன்ஃபிளேஷன் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 4ல இருந்து 5% இன்ஃபிளேஷன் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்க. இன்ஃபிளேஷன் எப்ப 4ல இருந்து 5% வருதோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கம்மி ஆகும். சோ அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகும்போது என்ன ஆகும்னா இப்ப எக்ஸிஸ்டிங் லோன்ஸ் எல்லாம் ஏற்கனவே கொடுத்திருப்பாங்க பேங்க் வந்து. இப்ப வெஹிக்கிள் லோன் வந்து 9% கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பெனிஃபிட் அவங்களுக்கு பாஸ் ஆன் பண்ண மாட்டாங்க. சோ பிஎஃப்எஸ்ஐ அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்த அளவுக்கு
அது வந்து கொஞ்சம் நல்லா பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சமயம் யுஎஸ் எலெக்ஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி தெரிஞ்சதுன்னா ஐடி செக்டர் கூட நல்லா பண்ணலாம். சோ அதனால வந்து ஸ்பெசிபிக் கவுண்டர் ஸ்பெசிபிக் ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இப்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நான் வந்து என்ன சொல்லுவேன்னா பிஎஃப்எஸ்ஐ பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீசஸ் செக்டர் ஸ்லைட்லி ஓகே. ஐடி செக்டர் வந்து ஒழுங்கா யூஎஸ்ல உள்ள எலெக்ஷன்ஸ் அது இம்பாக்ட் இல்லாம இருந்தா அதுவும் ஓகேன்னு சொல்லுவேன். ஓகே சார். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் செக்டார்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் வந்து 40லேருந்து 35% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து கார்ப்பரேட் செக்டார்ஸ் அது அது எவ்வளோ பெனிஃபிட்டா இருக்கும் அவங்களுக்கு? ஸோ அதாவது ஃபாரின்ல வந்து ஒர்க் பண்றவங்க, அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் வந்து இந்தியால வந்து புதுசா ஒரு தொழில் போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து ஒரு ப்ராஃபிட் வரும். அந்த ப்ராஃபிட் அவங்க திருப்பி எடுத்துட்டு போகணும்னு தான் பார்ப்பாங்க. இப்போ முன்னாடி வந்து அந்த அவங்களோட கார்ப்பரேட் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து 40% இருந்தது. இப்ப அத வந்து 35% பண்ணது வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிடுக்கு அப்புறமாவே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா இந்தியா ஐ மீன் டெவலப்ட் கண்ட்ரிஸ் உள்ளவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சைனால வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி வச்சுக்க வேண்டாம், சைனா பிளஸ் ஒன் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல போய் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம்னு. இப்ப பாத்தீங்கன்னா ஐபோன் மேனுஃபேக்சரிங்கும் வந்து இப்ப தமிழ்நாடுக்குள்ளேயே வந்துருச்சு. ஓகே. சோ இப்ப இந்த ஐபோனும் தமிழ்நாட்டுல வரதுனால அவங்க வந்து என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனிஸ் எல்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. இந்தியா தமிழ்நாடு ஹோசூர் வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு 35% கொடுக்கறது இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டுவர்ட்ஸ் இந்தியா வந்து கொண்டு வரும். சோ இதனாலதான் நான் வந்து நீங்க முதல்ல ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க, இந்த பட்ஜெட் எப்படிப்பட்ட பட்ஜெட்னு. சோ நான் அதுக்கு 7/10 கொடுத்தேன். அதுல இதுவும் ஒரு ரீசன் சொல்லுவேன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல் டாக்ஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. சுத்தமாவே ரத்து பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனா இருக்குமா? அந்த ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து ஹெச்என்ஐ அல்ட்ரா ஹெச்என்ஐ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு பீப்புளை வந்து பண்ணலாம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சர்டன் அமௌண்ட் வர ஃபேமிலி ஆஃபீஸ் வச்சுக்கலாம். ஹெச்என்ஐ அல்ட்ரா ஹெச்என்ஐ ஃபேமிலி ஆஃபீஸ் இவங்க கிட்ட வந்து ஏகப்பட்ட பணம் இருக்கும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு கம்பெனி ஒரு ஐடியா இருக்கு, அந்த ஐடியா நல்ல ஐடியாவா இருக்கு, நம்ம அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கு நான் கொடுக்குறேன். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஒரு 10 lakhs கொடுக்குறேன். அந்த கம்பெனி வந்து ஒரு ஆகாஷ் மாதிரி இருந்து நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா அதுல இருந்து நான் எனக்கு ஒரு 1 கோடி ரூபாய் எனக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏஞ்சல் பொறுத்த அளவுக்கு எப்படின்னா அவர் வந்து ஒரு 10 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். மிச்சம் இருக்கிற 5ல இருந்து 6 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு நார்மல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், இல்ல 1-2 இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பேட் இன்வெஸ்ட்மெண்டா போயிடும். சோ அதனால வந்து நான் ஏஞ்சல் டாக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்றது வந்து என்னன்னா இன்னொரு நிறைய ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதை வந்து நம்ம அப்போசிஷன் பார்ட்டியும் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து கிளாப்ஸ் எல்லாம் பண்ணி அதை வந்து வரவேற்காங்க. சோ அதனால இது வந்து ஏஞ்சல் டாக்ஸ் வந்து இது பண்ணது வந்து ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே சார். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் பீப்பிள்ஸ்க்கு டே டு டே லைஃப்ல இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைய விட்டுருக்காங்க. அ விலைவாசி வந்து கட்டுக்குள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைய சொல்லியிருக்காங்க. அது ரியாலிட்டிய பார்க்கும்போது அது கரெக்ட்டுங்களா? அதாவது கண்டிப்பா இது வந்து எஸ் அண்ட் நோ தான் சொல்ல முடியும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க நான் வந்து இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஆனியனுடைய விலையா இருக்கட்டும், இல்லைன்னா அரிசியினுடைய விலையா இருக்கட்டும், இல்ல துவரம்பருப்பினுடைய விலையா இருக்கட்டும், அது வந்து வருடமாக லாஸ்ட் 24 இயர்ஸ்க்குள்ள டேட்டா பாயிண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. நம்ம என்ன சாப்பிடுறோமோ அது ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து நம்ம டொனேஷன் கொடுக்குறோம். அந்த டொனேஷன் கொடுக்கறதுனால ஒரு ரெசிப்ட் வருது. அந்த ரெசிப்டை வந்து கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்றதுனால இந்த பல்சஸ், வீட், ரைஸ், சுகர், ஜாகரி இதனுடைய பிரைசஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. சோ இப்ப பாத்தீங்கன்னாக்க அவங்க என்ன சொல்றது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து அந்த பர்டிகுலர் இது வந்து இப்போ கொஞ்சம் வந்து கண்ட்ரோல்டா தான் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா எது கண்ட்ரோல்டா இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடபிள்ஸ் அண்ட் மீட் எடுத்த பொறுத்த அளவுக்கு விலைவாசி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு மீட். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் ரேட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ அதனால இதனுடைய ஆன்சர் வந்து எஸ் அண்ட் நோன்னு சொல்லலாம். பட் வந்து ஆர்பிஐ கவர்னர் வந்து என்ன சொல்ல போறாருன்னா we are trying to reduce the inflation to 4% 5% கொண்டு வரதுக்காக அவங்க என்னென்ன முயற்சிகள் எடுக்கலாம்னு பார்த்து பண்ணலாம். ஓகே சார். இவ்வளோ நேரம் நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப தெளிவா பதில் சொன்னீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார். தேங்க் யூ. தேங்க்ஸ் அப்துல். மிக்க நன்றி.